ஹாரி பாட்டர் அண்ட் த சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் சாப்டர் 2 டாபிஸ் வார்னிங். ஹாரிக்கு பயத்தில் பயங்கரமாக கத்தணும் போல் இருந்தது. ஆனால் டக்குன்னு அவன் வாயை க்ளோஸ் பண்ணிட்டான். அவன் பெட்டில் உட்காந்துருந்த அந்த குட்டியான கிரியேச்சர் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அதோட காது ரெண்டும் பார்க்க நல்லா பெருசாக ஏதோ பேட் மாதிரி இருந்தது. அதோட கண்கள் நல்லா பச்சை கலரில் அவ்வளோ பெருசாக பல்ஜாக இருந்தது. பார்க்குறதுக்கு ஒரு டென்னிஸ் பால் சைஸுக்கு இருந்தது. ஹாரி அதை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டான். அவன் காலையில் கார்டனில் படுத்திருந்த போது அந்த புதருக்குள்ளே ஒன்றை பார்த்தான்ல, அதுதான் இது அப்படின்னு. 2 பேரும் மாற்றி மாற்றி பார்த்துட்டே இருந்தாங்க. அப்போ கீழே ஹாரிக்கு டட்லி பேசுகிறது காதில் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. நான் அவங்களோட கோட்ஸை எடுத்துக்குவா மிஸ்ஸஸ் மேசன் அப்படின்னு அவன் கீழே கேட்டுட்ருப்பான். அது ஹாரிக்கு மேலே கேட்டுட்டு இருந்துச்சு. அந்த குட்டியான கிரியேச்சர் பெட்லேருந்து கீழே இறங்கி நல்லா ஹாரியை பார்த்து பவ் பண்ணிகிட்டு இருந்தது. அது எப்படி பவ் பண்ணுச்சுன்னா, அதோட மூக்கு டிப்பு இருக்குல்ல, அது ஃப்ளோரோட கார்பெட்டில் டச் ஆகிட்டு இருந்தது. அந்த அளவுக்கு நல்லா லோவாக பெண்டாகி ஹாரியை பார்த்து பவ் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஹாரி அப்போ தான் ஒன்று நோட்டீஸ் பண்ணான். அந்த குட்டியான கிரியேச்சர் பில்லோ கேஸ் இருக்குல்ல, பில்லோ கவர், அதை ட்ரெஸ்ஸாக போட்டிருந்துச்சு. 2 கைக்கும் ஒரு ஓட்டை போட்டு, அப்புறம் 2 காலுக்கும் ஒரு ஓட்டை போட்டு, அதை அது ட்ரெஸ்ஸாக போட்டிருந்துச்சு. ஹலோ அப்படின்னு ஹாரி அதை பார்த்து ரொம்ப நர்வஸாக சொல்லுவான். ஹாரி பாட்டர் அப்படின்னு அந்த கிரியேச்சர் பேசும். அதோட வாய்ஸ் ரொம்ப ஹை பிச்சாக இருக்குமா. ஹாரிக்கு நல்லாவே தெரியும் இது பேசுகிறது இப்போ கீழே கேட்க போகுது அப்படின்னு. ரொம்ப நாளாக டாபிக்கு உங்களை மீட் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை சார். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, எவ்வளோ ரொம்ப ஹானராக இருக்குது அப்படின்னு அது சொல்லிகிட்ருக்கோம். தேங்க்யூ அப்படின்னு சொல்லிவிட்டு ஹாரி ரொம்ப நர்வஸாக அப்படியே கொஞ்சம் பின்னாடி நகர்ந்து போய் அவனோட டெஸ்க் சேரில் உட்காருவான். பக்கத்துலேயே ஹெட்விக் அதோட கேஜில் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கும். அவனுக்கு நீ என்னது அப்படின்னு கேட்கணும்னு தோணும். ஆனால் அப்படி கேட்டால் ரொம்ப ரூடாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் யார் அப்படின்னு கேட்பான். டாபி சார், ஜஸ்ட் டாபி த ஹவுஸ் எல்ஃப் அப்படின்னு அந்த கிரியேச்சர் சொல்லும். ஓ அப்படியா அப்படின்னு ஹாரி கேட்பான். நான் ரூடாக இருக்கணும்னு எதுவும் சொல்லலை, ஆனால் நான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் என்னால் இந்த வீட்டில், அதுவும் என்னோடய பெட்ரூமில் ஒரு ஹவுஸ் எல்ஃபெல்லாம் வச்சுக்க முடியாது அப்படின்னு ஹாரி சொல்லுவான். கீழே ஆண்ட் பெட்டூனியா லிவிங் ரூம்லேருந்து கத்தி கத்தி ஃபேக்காக சிரிக்கிற சிரிப்பு மேலே கேட்டுட்ருக்கோம். அந்த எல்ஃப் ஒரு மாதிரி சோகமாக கீழே தலையை தொங்க போடும். உன்னை மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு ஹாரி டக்குன்னு சொல்லுவான். ஆனால் ஏதாச்சும் பர்டிகுலராக ரீசன் இருக்கா நீ இங்கே இருக்கிறதுக்கு அப்படின்னு ஹாரி கேட்பான். ஓ ஆமாம் சார் அப்படின்னு டாபி சொல்லும். டாபி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல வந்திருக்கேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், எனக்கு எப்படி அதை ஆரம்பிக்கிறதுனே தெரில அப்படின்னு டாபி சொல்லும். ஃபஸ்ட்டு நீ உட்காரேன் அப்படின்னு ஹாரி லைட்டாக சொல்லுவான். பெட்டை கை நீட்டி அதை உட்கார சொல்லுவான். ஆனால் அந்த எல்ஃப் கத்தி கத்தி அழுக ஆரம்பிச்சிடும். உட்காரவா, இது வரைக்கும் யாருமே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்ருக்கோம். ஹாரிக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுவான். ஐயோ கீழே அவங்களுக்கு கேட்டுருமே அப்படின்னு. ஐம் சாரி அப்படின்னு மெதுவாக விஸ்பர் பண்ணுவான். நான் அவனை அஃபெண்ட் பண்ணுறதுக்கெலாம் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லுவான். டாபி அஃபெண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு அந்த எல்ஃப் ரொம்ப கத்தின்னும் அழுகும். இது வரைக்கும் யாருமே ஒரு மந்திரவாதிக்கு ஈக்குவலாக என்னை உட்காருன்னு சொன்னதே கிடையாது அப்படின்னு அது பயங்கரமாக அழுகும். ஹாரி ஷ் அப்படின்னு சொல்லி அதை கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரியும் பேசணும்னு அவன் நினச்சிட்ருப்பான். ஆனால் டாபி ரொம்ப அழுதுட்ருக்குமா. அதை அந்த பெட்டில் உட்கார வச்சுருவான். டாபி போய் அந்த பெட்டில் ஒரு மாதிரி காஃப் பண்ணிகிட்டே உட்காந்துட்ருக்கோம். அது பார்க்குறதுக்கு நல்லா பெருசாக ஒரு அசிங்கமாக இருக்கிற ஒரு பொம்மை மாதிரியே இருக்கும். ஒரு வழியாக டாபி அதை அழுகிறத கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஹாரியை ஒரு மாதிரி ரொம்ப அடோர் பண்ணி அப்படியே வச்சக்கண்ணு வாங்காமல் பார்த்துட்டே இருக்கும். நீ இது வரைக்கும் டீசெண்டான மந்திரவாதிகளை பார்த்துருக்க மாட்ட போல் அப்படின்னு ஹாரி டாபியை சேர் பண்ணுற மாதிரி பேசுவான். டாபி தலையை இல்லைன்ற மாதிரி ஆட்டிட்டு எந்த ஒரு வார்னிங்குமே கொடுக்காம திடீர்னு எந்திரிச்சு போய் அங்கேருந்து விண்டோ இருக்கும் இல்லையா, அதில் போய் பயங்கரமாக முட்ட ஆரம்பிச்சிடும். கத்திக்கிட்டே அது முட்டும். பேட் டாபி அப்படின்னு கத்திட்டே முட்டும். என்ன பண்ணுற, அப்படி பண்ணாத அப்படின்னு ஹாரி அமைதியாக கத்திகிட்டு இருப்பான். வேகமாக டாபி அங்கேருந்து பிடிச்சி இழுத்துட்டு திரும்ப அந்த பெட்டில் உட்கார வைப்பான். ஹெட்விக் இவங்க கத்தில் அதுவும் எந்திரிச்சிரும். பயங்கரமாக கத்திட்டு அது பயந்துட்டு எந்திரிச்சிருமா. அதனால் அதோட ரெக்கையை போட்டு பயங்கரமாக ஆட்டி அந்த கூண்டுக்குள்ளே அதுவும் கத்த ஆரம்பிச்சிடும். நானே எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கணும் சார், நான் என்னோடய ஃபேமிலியை பற்றி தப்பாக பேச போயிட்டேன் சார் அப்படின்னு சொல்லி டாபி கத்தி அழுகும். உன்னோட ஃபேமிலியா அப்படின்னு ஹாரி கேட்பான். டாபி சேவை பண்ணுற மந்திரவாதி குடும்பம் சார். டாபி ஒரு ஹவுஸ் எல்ஃப். நான் என் வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு வீட்டுக்கும் ஒரு ஃபேமிலிக்கும் மட்டும்தான் சேவை பண்ண முடியும் அப்படின்னு டாபி சொல்லும்.
நீ இங்கே இருக்கன்னு அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஹாரி க்யூரியஸாக கேட்பான். டாபி அப்படியே நடுங்கும். ஓ நோ சார், நோ. டாபி உங்களை இங்கே பார்க்க வந்ததுக்கு டாபிக்கு நானே பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் சார். நான் ஃபஸ்ட்டு போய் அவனோட கதவில் என்னோட காதை வச்சு எனக்கு நானே பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அவங்களுக்கு மட்டும் நான் இங்கே வந்திருக்கேன்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்படின்னு டாபி சொல்லிகிட்ருக்குமா. நீ போய் அவனில் காதை வச்சா அவங்க நோட்டீஸ் பண்ணாமையா இருக்க போகிறாங்க அப்படின்னு ஹாரி கேட்பான். டாபிக்கு டவுட்டாக தான் சார் இருக்குது. இப்போவும் நான் எனக்கே பனிஷ்மெண்ட் கொடுத்துப்பேன் சார். அப்படின்னா தான் எங்கள் முதலாளி என்னை விடுவார். ஆனால் எப்போவும் அவர் என்கிட்டக்க உனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா பனிஷ்மெண்ட் தேவைப்படும் அப்படின்னு சொல்வார் அப்படின்னு டாபி சொல்லிகிட்ருக்கோம். ஆனால் நீ ஏன் அங்கேருந்து போகாமல் இருக்க? பேசாமல் நீ அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடலாம்ல அப்படின்னு ஹாரி சொல்லுவான். என்ன மாதிரி ஒரு ஹவுஸ் ஹெல்ப்க்கு விடுதலை கொடுக்கணும் சார். ஆனால் நான் வேலை பார்க்குற ஃபேமிலி டாபிக்கு விடுதலைலாம் கொடுக்க மாட்டாங்க. டாபி சாகிற வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு சேவை செஞ்சுட்டு தான் சார் இருக்கணும் அப்படின்னு டாபி சொல்லுவோம். ஹாரி ஷாக் ஆகி அப்படியே உத்து பார்த்துட்டே இருப்பான். இந்த வீட்டில் இதுக்கு மேலே 4 வாரம் என்னால் இருக்கவே முடியாதுன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இதுவே எனக்கு ரொம்ப பெரிய இம்சையாக இருக்குது. ஆனால் நீ சொல்கிறத பார்த்தா டஸ்லீஸ் எவ்வளவோ பரவாயில்ல போல். உனக்கு யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? பேசாமல் நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு ஹாரி கேட்பான். அவ்வளோதான். ஹாரி ஏன்டா அப்படி வாயை திறந்தோன்னு அவன் யோசிச்சுட்ருப்பான். ஏன்னா டாபி பயங்கரமாக கத்தி கத்தி அழுக ஆரம்பிச்சிடும். ஹாரிக்கு என்ன செய்கிறதுனே தெரியாது. வேகமாக டாபிக்கிட்ட போய் தயவு செஞ்சு அழுகாத ப்ளீஸ் ப்ளீஸ், டர்ஸ்லீஸ் மட்டும் இதை கேட்டாங்கன்னா அவ்வளோதான், அவங்களுக்கு மட்டும் நீங்கள் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் அப்படின்னு கெஞ்சிட்ருப்பான் ஹாரி. ஆனால் டாபி பயங்கரமாக கத்தி கத்தி அழுதுட்ருக்கோம். ஹாரி பாட்டர் டாபி கிட்ட ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணவான்னு கேட்குறாரு. டாபி ஏற்கனவே உங்களோட வீர தீர செயலை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் சார். ஆனால் உங்களோட மனசும் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்த்ததே இல்லை சார் அப்படின்னு டாபி சொல்லி அழுதுட்ருக்கோம். நீ என்னை பற்றி என்ன கேள்விப்பட்டேன்னு தெரில, ஆனால் நீ கேள்விப்பட்டது எல்லாமே தப்பு. ஹாக்வர்ட்ஸில் என்னோட இயரில் நான் டாப் ஆஃப் த இயர் கூட கிடையாது. அது ஹெர்மாயினி தான், அவள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹாரி டக்குன்னு ஸ்டாப் பண்ணிடுவான். ஏன்னா ஹெர்மாயினியை பற்றி நினச்சி பார்க்கும்போதே அவனுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ரொம்ப பணிவாகவும் ரொம்ப மாடஸ்ட்டாகவும் இருக்கீங்க. அந்த பேர் சொல்லாதவ கூட சண்டை போட்டு அவனை தோக்கடிச்சதை கூட பற்றி நீங்கள் என்கிட்டக்க பெருமையாக பேசலை அப்படின்னு டாபி சொல்லிகிட்ருக்கோம். வால்டமோட்டா அப்படின்னு ஹாரி சொல்லுவான். டாபி டக்குன்னு அவனோட கையை எடுத்து அவனோட வாயை மூடி ஒரு மாதிரி கத்தும். அவர் பேரை சொல்லாதீங்க சார், ப்ளீஸ் அவர் பேரை சொல்லாதீங்க சார் அப்படின்னு சொல்லுவோம். சாரி அப்படின்னு ஹாரி குயிக்காக சொல்லுவான். எனக்கு தெரியும் நிறையா பீப்புள் அவனோட பேரை சொல்ல விருப்பப்பட மாட்டாங்க. என்னோடய ஃப்ரெண்டு ராணும் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே டக்குன்னு வாய மூடிடுவான். ரானை பற்றி யோசிக்கும் போதும் அவனுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். டாபி ஹாரி பக்கத்தில் நிற்கும். அதோட கண்கள் இப்போது பெருசாக ஏதோ ஒரு ஹெட்லேம்ப்பு மாதிரி இருக்கும். வண்டி முன்னாடி இருக்கும்ல ஹெட்லேம்ப்ஸ், அந்த மாதிரி அந்த அளவுக்கு பெருசாக முழிச்சிட்டு ஹாரியை பார்த்துட்ருக்கோம். டாபி எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன் சார். ஹாரி பாட்டர் போன வாரம் தீய சக்திகளின் தலைவனை 2வது முறையாக சந்திச்சிருக்கீங்க. ஹாரி பாட்டர் திரும்பவும் அவர்கிட்ட இருந்து 2வது முறையாக தப்பிச்சிருக்கீங்க அப்படின்னு டாபி சொல்லிகிட்ருக்கோம். ஹாரி ஆமான்ற மாதிரி தலையாட்டுவான். டாபியோட கண்ணு முழுக்க ஃபுல்லாக தண்ணியாக தேங்கி நிற்கும். வேகமாக அதோட பில்லோ கவர் மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கும்ல, அதை எடுத்து கண்ணை துடைக்கும். ஹாரி பாட்டர் ரொம்ப தைரியமானவராகவும் ரொம்ப சக்தி வாய்ந்தவராகவும் இருக்கீங்க. ஹாரி பாட்டர் ஆல்ரெடி நிறைய பிரச்சனைகள்லேருந்து தப்பிச்சு வந்திருக்கீங்க. ஆனால் டாபி இன்னைக்கு ஹாரி பாட்டரை ப்ரொடெக்ட் பண்ண வந்திருக்கேன். அவருக்கு எச்சரிக்கை கொடுக்க வந்திருக்கேன். இதுக்காக நான் போய் அவனோட கதவில் என்னோட காதை வச்சாலும் பரவாயில்ல. ஹாரி பாட்டர் திரும்ப ஹாக்வர்ட்ஸ்க்கு போகவே கூடாது அப்படின்னு டாபி சொல்லி முடிக்கும். என்னது அப்படின்னு ஹாரி ரொம்ப ஷாக் ஆகி கேட்பான். நான் திரும்ப ஹாக்வர்ட்ஸ்க்கு போகணும். செப்டம்பர் 1 டேர்ம் ஸ்டார்ட் ஆகுது. நான் திரும்ப அங்கே போயே ஆகணும். எனக்கு அங்கே போகிறத நினச்சா மட்டும்தான் இப்போ சந்தோஷமாகவே இருக்குது. அதனால மட்டும்தான் நான் கொஞ்சம் நிம்மதியாக வாழ்கிறேன். இங்கே இருக்கிறது எவ்வளோ கொடுமையான விஷயம்னு உனக்கு தெரியாது. நான் இங்கே இருக்க வேண்டியவனே கிடையாது. நான் உன்னோட உலகத்தில் இருக்க வேண்டியவன். நான் ஹாக்வர்ட்ஸில் இருக்க வேண்டியவன் அப்படின்னு ஹாரி சொல்லுவான். இல்லை 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 அப்படின்னு வேகமாக டாபி தலை இல்லை இல்லைன்னு ஆட்டும், பயங்கரமாக ஆட்டும். ஹாரி பாட்டர் இங்கே இருந்தால் தான் பாதுகாப்பாக இருப்பீங்க. நீங்கள் ரொம்ப பெரியவர், நீங்கள் ரொம்ப நல்லவர். உங்களை இந்த உலகம் அவ்வளோ ஈஸியாக இழந்துடக்கூடாது. ஹாரி பாட்டர் திரும்ப ஹாக்வர்ட்ஸ்க்கு போனால் உங்கள் உயிருக்கே ஆபத்து இருக்குது அப்படின்னு டாபி சொல்லும். ஏன் அப்படின்னு ஹாரி ரொம்ப சர்ப்ரைஸாக கேட்பான். அங்கே ஒரு சதி நடக்குது. ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலில் மோசமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு டாபி நடுங்கிக்கிட்டே சொல்லும். டாபிக்கு இது பல மாதங்களுக்கு முன்னாடியே தெரியும் சார்.
ஹாரி பாட்டர் இந்த மாதிரி பிரச்சனையில் போய் சிக்கிடக்கூடாது, நீங்கள் ரொம்ப முக்கியமானவர் சார் அப்படின்னு டாபி சொல்லும். என்ன மோசமான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு ஹாரி கேட்பான். யார் அந்த சதி தீட்டிகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்பான். அவ்வளோதான், டாபி செவத்தில் போய் முட்டுன்னு முட்ட ஆரம்பிச்சிரும். சரி அப்படின்னு ஹாரி கத்திட்டே டாபியோட கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து உட்கார வைப்பான். உன்னால் எதுவும் வாயை திறந்து சொல்ல முடியாது, நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் நீ எதுக்கு என்ன எச்சரிக்கை பண்ணுற அப்படின்னு ஹாரி கேட்பான். அப்போது சடனாக அவனுக்கு ஒன்று ஞாபகம் வரும். ஒரு நிமிஷம் இரு, இதுக்கும் அந்த இல்லை சாரி, அந்த பேர் சொல்லக்கூடாதவனுக்கும் ஏதாவது லிங்க் இருக்கா அப்படின்னு கேட்பான். நீ இல்லை ஆமான்ற மாதிரி தலையை மட்டும் ஆட்டு அப்படின்னு சொல்லுவான். டாபி ஸ்லோவாக இல்லைன்ற மாதிரி தலையாட்டும். இல்லை சார், அந்த பேர் சொல்லக்கூடாதவது இல்லை சார் அப்படின்னு சொல்லும். பட் டாபி நல்லா கண்ணை முழிச்சு வச்சுக்கிட்டு ஏதோ ஹிண்ட்டு கொடுக்குற மாதிரியே முகத்தில் ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்கோம். ஆனால் ஹாரிக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியாது. அவனுக்கு ஏதாச்சும் அண்ணன் தம்பி இருக்காங்களா என்ன அப்படின்னு ஹாரி கேட்பான். டாபி இல்லைன்ற மாதிரி தலையாட்டி அப்படியே இன்னும் கொஞ்சம் முழிச்சு பார்த்துட்டே இருக்கும். அப்புறம் வேறு யார் ஹாக்வர்ட்ஸில் மோசமான விஷயங்கள்லாம் செய்ய போகிறா அப்படின்னு ஹாரி கேட்பான். அது மட்டும் இல்லாமல் அங்கே டம்பிள்டோர் இருக்கார், உனக்கு டம்பிள்டோர்னால் யாருன்னு தெரியும்ல அப்படின்னு ஹாரி கேட்பான். டாபி திரும்பவும் ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி தலையை நல்லா கீழே பவ் பண்ணி பேச ஆரம்பிக்கும். ஆல்பஸ் டம்பிள்டோர் தான் ஹாக்வர்ட்ஸ் பார்த்ததுலே ஒரு மிக சிறந்த ஹெட்மாஸ்டர் சார். டாபிக்கு இது தெரியும். டாபி ஏற்கனவே டம்பிள்டோரோட சக்திகள் பற்றி, அவரோட பவர் பற்றிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த பேர் சொல்லக்கூடாதவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவராக இருந்தபோது கூட டம்பிள்டோர் அவரை எதிர்த்து நின்றுருக்காரு. அவரை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் சார் அப்படின்னு டாபி சொல்லிட்டு வேகமாக ஒரு மாதிரி விஸ்பர் பண்ண ஆரம்பிக்கும், குசு குசுன்னு. ஆனால் ஒரு சில சக்திகள்லாம் டம்பிள்டோர் கிட்ட இல்லை சார், எந்த ஒரு தலை சிறந்த மந்திரவாதிக்கும் ஒரு சில சக்திகள்லாம் இல்லை அப்படின்னு டாபி சொல்லிட்டு வேகமாக ஹாரி டாபியை ஸ்டாப் பண்ணுறதுக்குள்ளே ஹாரியோட டெஸ்கில் ஒரு லேம்ப் இருக்கும், அதை எடுத்து தலையிலே நல்லா அடின்னு அடிக்க ஆரம்பிச்சுக்கும். அவ்வளோதான், இப்போது கீழே டவுன் ஸ்டேர்ஸில் அப்படியே அமைதியாயிரும். அடுத்த 2வது செகண்டே அங்கிள் வர்னன் வேகமாக ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வந்துட்டுருக்க சத்தம் கேட்கும். டட்லி மறந்து டிவி ஆன் பண்ணி வச்சுட்டான் போல் அப்படின்னு சொல்லி அவர் கீழே சமாளிச்சுட்டே மேலே வந்துட்டுருப்பார். வேகமாக வேட்ரோப்குள்ளே போ அப்படின்னு ஹாரி வேகமாக டாபியை தூக்கி அங்கே இருந்த வேட்ரோப்குள்ளே வச்சுட்டு அவன் வேகமாக போய் பெட்டில் படுத்து கிடப்பான். என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு அங்கிள் வர்னன் கதவை திறந்து கத்துவார். நல்ல ஜோக் சொல்லிட்டு இருந்தேன், கரெக்டாக நீ அதை கெடுத்து விட்ட. இதுக்கு மேலே இந்த ரூம்லேருந்து ஒரு சவுண்டு வந்துச்சு, அப்புறம் நீ ஏண்டா பிறந்தேன்னு ஃபீல் பண்ணுவ அப்படின்னு சொல்லி ஹாரியை பார்த்து திட்டிட்டு அந்த ரூம் கதவை க்ளோஸ் பண்ணிட்டு அங்கேருந்து வேகமாக டொமுன்னு கீழே இறங்கி போயிடுவார். அவர் போனதுக்கப்புறம் ஹாரி வேட்ரோப்பை திறந்து டாபியை வெளியில் விடுவான். பாத்தியா இங்கே என்ன நடக்குதுன்னு? இதுக்காக தான் நான் ஹாக்வர்ட்ஸ் போகணுன்னு சொல்கிறேன். எனக்குன்னு இருக்க இடம் அது மட்டும்தான், எனக்குன்னு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அங்கே மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு ஹாரி சொல்லுவான். ஹாரி பாட்டருக்கு ஒரு லெட்டர் கூட எழுத மாட்றாங்க, அவங்களாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு டாபி ஒரு மாதிரி நடுங்கிக்கிட்டே கேட்பான். அவங்க மேபி பிஸியாக இருந்திருக்கலாம், ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு ஹாரி அப்போ தான் ஒரு மாதிரி அந்த ரியலைசேஷனுக்கே வருவான். என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு லெட்டர் போடாத விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஹாரி கேட்பான். டாபி ஒரு மாதிரி நடுங்கிக்கிட்டே, ஹாரி பாட்டர் என் மேலே கோவப்படக்கூடாது, நான் செஞ்சதெல்லாம் உங்கள் நல்லதுக்கு தான் அப்படின்னு டாபி சொல்லுவான். நீ என்னோட லெட்டர்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிகிட்டு இருந்திருக்கியா எவ்வளோ நாளா அப்படின்னு ஹாரி கேட்பான். டாபி கிட்ட தான் சார் இருக்குது அப்படின்னு டாபி சொல்லி அது பிலோ கவர் மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டிருந்துச்சுல, அதுக்குள்ளே இருந்து ஒரு பைல் ஆஃப் என்வலப்ஸை எடுத்து ஹாரி முன்னாடி காமிக்கும். அதில் ஹாரி பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுவான். ஹெர்மாயினியோட நீட்டான ஹேண்ட் ரைட்டிங்கோட லெட்டர்ஸ் இருக்கும், அப்புறம் ரானோட ஒரு மாதிரி கொசன்னு ஒரு என்வலப்ஸ் இருக்கும், அப்புறம் ஹாக்வர்ட்ஸ்லேருந்து கூட ஒரு லெட்டர் வந்திருக்கும். அதை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுவான் ஹாக்ரிடோடதுன்னு, ஏன்னா அந்த ஹேண்ட் ரைட்டிங் ஃபுல்லாக கிறுக்கி இருக்கும். டாபி அப்படியே ஹாரியை ஒரு மாதிரி பயந்து பார்த்துட்ருக்கோம். ஹாரி பாட்டர் என் மேலே கோவப்படக்கூடாது, தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தன்னை மறந்துட்டாங்கன்னு ஹாரி பாட்டர் நினச்சிட்டு இருந்தார்னா அவர் திரும்ப ஹாக்வர்ட்ஸுக்கு போக விருப்பப்பட மாட்டார்னு டாபி நம்புச்சு சார் அப்படின்னு டாபி சொல்லும். ஹாரி டாபி பேசுகிறத கொஞ்சம் கூட கேட்டுட்ருக்கவே மாட்டான். அவனோட கையில் இருக்கிற அந்த லெட்டர்ஸ், டாபியோட கையில் இருக்க லெட்டர்ஸை பிடுங்க ட்ரை பண்ணிகிட்ருப்பான். ஆனால் டாபி ஹாரியோட பிடிக்குள்ள அகப்படாமல் அந்த பக்கம் இந்த பக்கம் துள்ளி குதிச்சுட்ருக்கும். ஹாரி பாட்டருக்கு இந்த கடிதத்தை நான் திரும்ப கொடுக்குறேன், ஆனால் ஹாக்வர்ட்ஸுக்கு திரும்ப போக மாட்டேன்னு எனக்கு வாக்கு கொடுங்க சார். நீங்கள் அந்த ஆபத்தை ஃபேஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் திரும்ப அங்கே போக மாட்டேன்னு என்கிட்ட கூறுங்க சார் அப்படின்னு டாபி சொல்லும்.
முடியாது அப்படின்னு ஹாரி கத்துவான். என்னோட நண்பர்கள் கொடுத்த கடிதத்தை என்கிட்ட கொடு அப்படின்னு பயங்கரமாக கத்துவான். அப்படின்னா டாபிக்கு இதை தவிர வேறு வழியே இல்லை சார் அப்படின்னு டாபி ரொம்ப சோகமாக சொல்லிட்டு ஹாரி அங்கே நகர்றதுக்குள்ளே வேகமாக டாபி கதவை திறந்து மாடிப்படியிலேருந்து கீழே தலை தெறிக்க ஓடிட்டுருக்கும். ஹாரிக்கு வாயெல்லாம் அப்படியே ரொம்ப ட்ரை ஆயிரும். அவனுக்கு வயிறே புரட்டிட்டு வந்துட்டுருக்கும். ஆனாலும் டாபியை ஃபாலோ பண்ணி ஹாரி வந்து வேகமாக ஓடிட்டுருப்பான். சத்தம் எதுவும் போட்டுறக்கூடாது, ஏன்னா கீழே கேட்டுரும் இல்லையா, அதனால சத்தம் எதுவும் போடாமல் ரொம்ப சைலண்ட்டாக ஓடி கடைசி 6 படிக்கட்டு இருக்கும்ல, அதெல்லாம் ஒரே ஜம்பில் கீழே குதிச்சு பூனை போல் சத்தமே இல்லாமல் அங்கே வந்து டாபி அவன் தேடிட்டு இருப்பான். டைனிங் ஹாலில் இருந்து அங்கிள் வர்னன் பேசுகிற சத்தம் ஹாரிக்கு கேட்டுட்ருக்கும். மிஸ்டர் மேசன், அந்த அமெரிக்கன் பிளம்பர்ஸுங்களை பற்றி அந்த ஜோக்கெல்லாம் பெட்டுனியாவுக்கு சொல்லுங்களேன், அதை கேட்க அவர் ரொம்ப ஆர்வமாக இருந்தா அப்படின்னு அவர் சும்மா என்னத்தையாவது பேசிகிட்டு இருந்தார். ஹாரி வந்து அந்த ஹாலை கடந்து அந்த கிச்சனுக்குள்ளே போவான். பார்த்தா அவனுக்கு வந்து சுத்தமாக எப்படி சொல்கிறது, அவனோட வயிறே அவனுக்கு காணாமல் போன மாதிரி அப்படி ஒரு ஷாக்கிங்காக இருக்கும். ஏன்னா அங்கே அன்னைக்கு வந்து ஆன்ட்டி பெட்டுனியா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேக் செஞ்சு வச்சுருப்பாங்களையா, அது வந்து அந்தரத்தில் பறந்துட்டுருக்கும். என்னன்னு பார்த்தா டாபி வந்து கிச்சனில் ஒரு ஷெல்ஃபில் வந்து ஓரமாக பதுங்கி உக்காந்துட்ருக்கும். வேணாம் அப்படின்னு ஹாரி சொல்ல ட்ரை பண்ணுவான். ஆனால் அவனுக்கு தொண்டையெல்லாம் அடைச்சி போயிருக்கும். தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாத, அவங்க என்னை கொன்னே போட்டுருவாங்க அப்படின்னு ஹாரி சொல்லுவான். அப்படின்னா திரும்ப அந்த ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு ஹாரி பாட்டர் எனக்கு வாக்கு கொடுக்கணும் அப்படின்னு டாபி சொல்லும். டாபி தயவு செஞ்சு அப்படின்னு ஹாரி சொல்லுவான். டாபி வந்து ஹாரி ஒரு மாதிரி ரொம்ப சோகமாக பார்க்கும். அப்படின்னா ஹாரி பாட்டரோட நன்மைக்காக டாபி இதை செஞ்சு தான் சார் ஆக வேணும் அப்படின்னு டாபி சொல்லிட்டு அங்கே எப்படி சொல்கிறது, ஒரு ஹார்ட்டே பிரேக் ஆகிற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சத்தம் கேட்கும். பார்த்தா அந்த பெரிய கேக் வந்து தரையில் டொம்முன்னு விழுந்து நல்லா சிதறிடும். அந்த கேக் வச்சுருப்பாங்க இல்லையா கண்ணாடி பாத்திரம், அதுவும் விழுந்து நொறுங்கிடுமா. அதுலேருந்து க்ரீம் ஃபுல்லாக அந்த கிச்சன்ஸ் வாலு அந்த விண்டோஸ் எல்லாத்துலேயும் அபிஷேகம் செஞ்ச மாதிரி ஆயிரும். டாபி ஒரு சொடக்க போட்டுட்டு அங்கேருந்து மாயமாக மறைஞ்சிரும். டைனிங் ரூமில் சாப்பிட்டுட்டு இருந்தவங்க எல்லாரும் பயத்தில் பயங்கரமாக கத்துவாங்க. அங்கிள் வர்னன் வேகமாக கிச்சனுக்குள்ளே ரொம்ப ஸ்பீடாக ஓடி வருவார். ஹாரி அவனோட உச்சியிலேருந்து உள்ளங்கால் வர கேக்கில் அபிஷேகம் செஞ்ச மாதிரி நின்றுட்டுருப்பான். கண்டிப்பாக அங்கிள் வர்னன் இப்போ ஏதாச்சும் சொல்லி மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மேசன் கிட்ட சமாளிச்சிடுவாருன்னு ஹாரிக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரியே அவர் சமாளித்தார். ஓ இதுவா, இது வந்து எங்களோட ரிலேட்டிவோட பையன், அவனுக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்லை, யாராவது வீட்டுக்குள்ளே தெரியாதவங்க வந்தாங்கன்னா அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது, அதனால தான் மேலே நாங்கள் அவனை பூட்டி வச்சுருந்தோம் அப்படின்னு அங்கிள் வர்னன் சொல்லி சமாளிச்சிடுவார். ஆனாலும் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மேசன் ரொம்ப ஷாக்கோட தான் நின்றுட்டுருப்பாங்க. அவங்க 2 பேரையும் கிச்சனுக்கு விரட்டி விட்டுட்டு டைனிங் ரூமுக்கு திரும்பவும் விரட்டி விட்டுட்டு ஹாரியை பார்த்து நல்லா அங்கிள் வர்னன் திட்டி விட்டுருவார். அவங்க 2 பேரும் வெளியில் போகட்டும், அதுக்கப்புறம் உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொடப்பக்கட்டை இருக்கும்ல, அதாவது விளக்கமாறு, அதையும் கொடுத்து ஒழுங்காக இதெல்லாம் க்ளீன் பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர் கிளம்பி போயிடுவார். ஆன்ட்டி பெட்டூனியா ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் எடுத்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மேசனுக்கு கொடுத்துட்ருப்பாங்க. ஹாரி வந்து இன்னொன்று அடுங்கிக்கிட்டே பயத்தில் அவன் அடுங்கிக்கிட்டே ஃபுல்லாக கிச்சனை உட்காந்து க்ளீன் பண்ணிகிட்ருப்பான். சாப்பாடு முடிஞ்ச உடனே ஃபுல்லாக டின்னர் சாப்பிட்டு முடித்தோடனே மின்ட் சாக்லேட்ஸ் இருக்கும் இல்லையா, புதினா மிட்டாய் மாதிரி, அதை வந்து பெட்டூனியா வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்ருப்பாங்களா. அப்போது கரெக்டாக அந்த விண்டோ வழியாக ஒரு பெரிய ஆந்தை பறந்து வந்து மிஸ்ஸஸ் மேசனோட மடியில் உட்காந்து ஒரு கடிதத்தை போட்டுட்டு அங்கேருந்து திரும்பவும் பறந்து போயிடும். அவ்வளோதான், மிஸ்ஸஸ் மேசன் பயங்கரமாக பேய் மாதிரி கத்த ஆரம்பிச்சிடுவாங்க. பைத்தியக்காரங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ கூப்பாடு போட்டுட்டு அங்கேருந்து வேகமாக வீட்டை விட்டு வேகமாக வெளியில் ஓடி போயிட்டுருப்பாங்க. தன்னோட மனைவிக்கு பறவைனா சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அது எந்த சைஸில் இருந்தாலும் சரி, எந்த வடிவத்தில் இருந்தாலும் சரி, என்னோட மனைவிக்கு வந்து பறவைனா பயங்கரமாக ரொம்ப பயம். இப்போது நடந்த நிகழ்ச்சிலாம் பார்க்க உங்களுக்கு ரொம்ப காமெடி மாதிரி தெரியுது அவங்க ஃபேமிலிக்கு அப்படின்னு மிஸ்டர் மேசன் பயங்கரமாக கோவமாக திட்டிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்துடுவார். அங்கிள் வெர்னனோட சின்ன கண்களில் ஒரு அரக்க வெறி தாண்டவம் ஆடிட்டுருக்கும். ஹாரியை பார்த்து நடந்து வந்துட்டுருப்பார். ஹாரி வந்து அங்கிள் வெர்னனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அப்படியே நின்றுட்டுருப்பான். அந்த விளக்கமாத்தை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு நின்றுட்டுருப்பான் சப்போர்ட்டுக்கு. அங்கிள் வெர்னன் வந்து அந்த ஆந்தை வந்து போட்டுச்சுன்னா அந்த கடிதம், அதை வந்து ஹாரிக்கிட்ட கொடுத்து இதை படி, ஃபஸ்ட்டு போய் இதை படி அப்படின்னு கத்துவார். ஹாரி வந்து அதை வாங்குவான். அதில் வந்து பர்த்டே விஷஸ்லாம் எதுவும் இருக்காது. ஆனால் என்ன எழுதியிருக்குன்னா, அன்புள்ள ஹாரி பாட்டருக்கு
இன்று இரவு 9:12 ஆகியிருந்தபோது உன் வீட்டில் பொருட்களை அந்தரத்தில் ஊசலாட வைக்கும் மிதவை மந்திரம் பயன்படுத்தப்பட்டதாக எங்களுக்கு உறுதியான தகவல்கள் கிடைத்துள்ளன. வயது முதிராத இளம் மந்திரவாதிகளுக்கு பள்ளிக்கு வெளியே மாய மந்திரங்களை பயன்படுத்துவதற்கு அனுமதி கிடையாது என்பது உனக்கு தெரிந்த விஷயம்தான். இனியும் தொடர்ந்து மாய மந்திரங்களை நீ பயன்படுத்தினால் பள்ளியிலிருந்து நீ நீக்கப்படுவாய். இளம் வயது மந்திரவாதிகளின் மந்திர வித்தை பயன்பாடுகளின் நியாயமான கட்டுப்பாடுகள் சட்டம் 1875 3ஆம் பத்தி. சர்வதேச மகா மந்திரவாதிகள் கூட்டமைப்பின் இரகசிய விதிகள் பிரிவு 13 கீழ் மந்திரவாதிகளின் சமூகத்தை சாராதவர்கள் which means muggles கண்டுபிடித்துவிடக்கூடிய விதத்தில் மேற்கொள்ளப்படும் மந்திர வித்தைகள் குற்றச் செயலாகும் என்பதை நீ நினைவில் வைத்திருக்க வேண்டும் என்றும் நாங்கள் உன்னை மேலும் கேட்டுக்கொள்கிறோம். விடுமுறையை உல்லாசமாக கழிக்க வாழ்த்துக்கள். Yours sincerely, Muffledore Hopkirk, Improper Use of Magic Office, மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் அப்படின்னு அதில் எழுதியிருக்கும். ஹாரி அந்த கடிதத்தை ரீட் பண்ணிட்டு ரொம்ப நர்வஸ் ஆகி சலைவாவை முழுங்குவான். அந்த ஸ்கூலுக்கு வெளியே நீ மேஜிக் யூஸ் பண்ணக்கூடாதுன்ற விஷயத்தை நீ எங்ககிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு அங்கிள் வெர்னன் கத்துவார். அவரோட கண்ணில் ஃபுல்லாக ஏதோ பைத்தியக்கார வெடி தாண்டவம் ஆடிட்டுருக்கோம். நல்லா கவனமாக கேட்டுக்கோ, நான் உன்னோட ரூமில் உன்னை பூட்டி வைக்க போகிறேன். இனி திரும்ப நீ அந்த ஸ்கூலுக்கு போகவே கூடாது. எப்பயுமே நீ அந்த ஸ்கூலுக்கு போக போகிறது கிடையாது. நீ ஏதாவது மேஜிக் போட்டு வெளியே வந்தால் அவங்க உன்னை அந்த ஸ்கூலை விட்டு வெளியில் நீக்கிடுவாங்க அப்படின்னு அங்கிள் வெர்னன் கத்துவார். ஏதோ வெறி பிடிச்சவர் போல் பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டே ஹாரியை தரன்னு அந்த மாடியில் போய் இழுத்துட்டு போயிட்டுருப்பாரு. அங்கிள் வெர்னன் சொன்ன மாதிரியே அடுத்த நாள் நடந்துப்பார். என்னன்னா அடுத்த நாள் மார்னிங்கே ஹாரியோட ரூம் இருக்கும் இல்லையா, அதில் ஜன்னலெல்லாம் ஃபுல்லாக குறுக்கா இரும்பு கம்பி இருக்குல்ல அதெல்லாம் ஃபுல்லாக போட்டு அடைச்சிருவார். வீட்டில் பூனைங்கள்லாம் வளர்ப்பாங்க. அது வெளியே போகிறதுக்கும் வரதுக்கும் ஒரு சின்னதாக ஒரு கதவு மாதிரி டோரில் செய்வாங்கள்ல, சின்னதாக கீழே டோருக்கு கீழே ஒரு ஓப்பனாக ஒரு இடம் விடுவாங்க. அதில் அவனுக்கு 3 வேளையும் சாப்பாடை உள்ளுக்குள்ளே தள்ளி விட்ருவாங்க. மார்னிங் ஒரு டைம் அப்புறம் ஈவினிங் ஒரு டைம் மட்டும் அவன் பாத்ரூம் யூஸ் பண்ண அவனுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க. மித்த நேரம் ஃபுல்லாக அவன் ரூம்குள்ளேயே தான், அந்த பூட்டி வச்ச ரூம்குள்ளேயே தான் இருப்பான். 3 நாட்கள் ஆயிரும். ஆனாலும் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் டர்ஸ்லி 2 பேருமே கொஞ்சம் கூட மசியவே மாட்டாங்க. ஃபுல்லாக அவன் ஹாரி அந்த ரூம்குள்ளேயே தான் இருப்பான். அந்த இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து ஹாரிக்கு எப்படி தப்பிக்கணும்னு எந்த வழியுமே அவனுக்கு தோணவே தோணாது. அந்த பெட்டில் படுத்துகிட்டே அப்படியே அந்த ஜன்னலுக்கு குறுக்கா அந்த கம்பி இருக்கும்ல அதவே அப்படியே பார்த்துட்டே இருப்பான். நமக்கு என்ன ஆக போதோ அப்படின்னு ஹாரி படுத்துகிட்டே ரொம்ப கவலையாக யோசிச்சுட்டு இருப்பான். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம அந்த மேஜிக் யூஸ் பண்ணி அந்த ரூம்லேருந்து வெளியில் தப்பிக்கணும்னு நினச்சாலும் ஹாக்வர்ட்ஸே நம்மளை ஸ்கூல்லேருந்து துரத்திடும், நம்மளை ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூல்லே துரத்திடும் அப்படின்னு ஹாரி யோசிச்சுட்ருப்பான். அதனால என்ன பிரயோஜனம்? ஆனாலும் இது வரைக்கும் ப்ரைவேட் ட்ரைவில் இந்தளவுக்கு ஒரு மோசமான ஒரு சுச்சுவேஷன் வந்ததே கிடையாது. காலையில் எந்திரிக்கும்போது டர்ஸ்லீஸ் ஃபேமிலி எல்லோரும் பழந்தின்னி வவ்வாலாக மாறிட மாட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா இவ்வளோ நாள் ஹாரி ஏதாவது சொல்லி அவங்கள பயமுறுத்திட்டே இருந்தான் இல்லையா, அவனுக்கு மேஜிக் அவன் இங்கே போட்டுருவான் அப்படின்னு அவங்க பயந்துகிட்டே இருந்தாங்க. ஸோ ஹாரிக்கு அவன் கைவசம் இருந்த ஒரு வெப்பனையும் அவன் இழந்துட்ட மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தான். நம்ம திரும்ப ஹாக்வர்ட்ஸுக்கு போனால் ஏதோ ஒரு பயங்கரமான சுச்சுவேஷன்லாம் மாட்டிக்க போகிறோம் அப்படின்னு டாபி நினச்சி நம்மளை காப்பாற்றிருக்கு. ஆனால் நிலைமை இந்தளவுக்கு மோசமாவா போகும், நம்ம பட்னியாக இருந்தே செத்துருவோமோ அப்படின்லாம் ஹாரி யோசிச்சுட்ருப்பான். இப்போது கரெக்டாக உன்னோட ரூமில் அந்த ஹோல் இருந்துச்சு இல்லையா, அதில் சத்தம் கேட்கும். என்னன்னு திரும்பி பார்த்தா ஆன்ட்டி பெட்டூனியா ஒரு சூப்பை அந்த ஹோல் வழியாக உள்ளுக்குள்ளே தள்ளுவாங்க. ஹாரி பசியில் துடிச்சிட்டு இருந்தான். அதனால் வேகமாக குதிச்சு போய் அந்த சூப் எடுப்பான். அது நல்லா ஆறி போய் தான் இருக்கும். ஆனாலும் அவனுக்கு இருந்த பசியில் அந்த ஆறி போன சூப்பையும் டக்குன்னு பாதி இதை குடிச்சிட்டு ஹெட்விக் பக்கத்தில் போய் நிற்பான். ஹெட்விக் அதோட கூண்டுக்குள்ளே இருக்கும் இல்லையா, ஸோ அதுவும் சாப்பிடாம தானே இருந்துகிட்ருக்கு. அதனால் அந்த சூப்புக்கு அடியில் 2-3 வெஜிடபிள்ஸ் இருக்கும். அதை எடுத்து ஹெட்விக் கூண்டுக்குள்ளே வைப்பான். ஹெட்விக் ஹாரியை வெறுப்போடு பார்க்கும். இதை பார்த்து முகம் சுளிக்கிறனால எந்த பிரயோஜனமும் இல்லை.
இப்போதைக்கு நம்மக்கிட்ட இது மட்டும்தான் இருக்குது அப்படின்னு ஹாரி ஹெட்விக் கிட்டக்க லைட்டாக கண்டிப்போட பேசுவான். அந்த காலியான சூப் கப்பை திரும்ப அந்த ஹோல் வழியாக வெளியில் வச்சுட்டு அவன் பெட்டில் வந்து நல்லா மல்லாந்து படுத்துட்ருப்பான். சூப் குடித்ததுக்கப்புறம் திரும்பவும் ரொம்ப முன்னாடி இருந்ததை விட அவன் பசி கூட கொஞ்சம் தான் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும். ஏன்னா சூப் குடித்தாலே நமக்கு வந்து பசியாக தானே செய்யும். அவன் வந்து இன்னும் 4 வீக்ஸ்க்கு அப்புறம் அவன் உயிரோடு இருப்பானா என்னன்னே அவனுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்ருப்பான். நம்ம ஹாக்வர்ட்ஸ்க்கு திரும்ப போகலேன்னா யாராவது அங்கேருந்து ஆளை அனுப்பிச்சுடுவாங்களா, நம்ம இருக்கோமா என்னன்னு செக் பண்ணுறதுக்கு, நம்மளை கூட்டிகிட்டு போக யாராவது வருவாங்களா, அங்கிள் ஆன்ட்டி டஸ்லீஸை மீறி நம்மளை ஹாக்வர்ட்ஸ்க்கு திரும்ப கூட்டிகிட்டு போவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் அவன் யோசிச்சுட்ருப்பான். அந்த ரூம்குள்ளே வந்து ஃபுல்லாக இருட்டாக ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா நைட் ஆகிட்டுருக்குமா. ரொம்ப அவன் சோர்ந்து போயிருப்பான். பசியில் வந்து ரொம்ப அவன் வந்து கூனி குறுகி போயிருப்பான். அவனோட கொஷின்ஸ்க்கெலாம் ஆன்சரே கிடைக்காம ஒரு மாதிரி அவனுக்கு மனசே ரொம்ப குழம்பி போயிருந்ததா அப்படியே தூக்கத்துக்கு போயிடுவான். அப்போ வந்து அவன் ஒரு கனவு காண்பான். என்னன்னா அவனை வந்து ஒரு ஜூவில் வந்து அடைச்சி வச்சுருப்பாங்க ஒரு கூண்டுக்குள்ளே. அந்த கூண்டுக்கு வெளியில் வந்து ஒரு நேம் போர்டு இருக்கும். என்னென்னா வயது முதிராத மந்திரவாதி அப்படின்னு ஒரு நேம் போர்டு இருக்கும். அவனுக்கு வந்து வைக்கோல் இருக்கும் இல்லையா, அந்த மாடுலாம் சாப்பிடும்ல, அதில் வந்து பெட்டு செஞ்சு அவனுக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து அவன் படுத்திருப்பான். ரொம்ப பசியோட ரொம்ப வீக்காக பலவீனமாக அதில் வந்து அவன் படுத்து கிடப்பான். அவனை வந்து எல்லா மக்களும் ரொம்ப வியப்போடு பார்த்துட்டு போயிட்டுருப்பாங்க. அந்த கூட்டத்துக்குள்ளே அவனுக்கு வந்து டாபியோட ஃபேஸ் தெரியும். அவன் வந்து டாபி கிட்ட உதவி கேட்டு கத்துவான். ஆனால் டாபி வந்து ஹாரி பாட்டர் சார் இங்கே தான் பாதுகாப்பாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து டர்ஸ்லி ஃபேமிலி வருவாங்க. அப்போ வந்து டட்லி இருக்கான்ல, அவன் வந்து அந்த கூண்டை போட்டு அந்த கூண்டோட கம்பியை போட்டு பயங்கரமாக ஆட்டுன்னு ஆட்டிட்டு ஹாரியை பார்த்து சிரிச்சிட்ருப்பான். ஸ்டாப் பண்ணு அப்படின்னு ஹாரி ரொம்ப அப்படியே சைலண்ட்டாக சொல்லுவான். அந்த கம்பி ஆட்டிக்கிட்டே இருந்த சத்தம் அவனுக்கு வந்து ரொம்ப அவனோட தலைக்குள்ளே கேட்டுகிட்டே இருக்கும். எக்கோ அடிக்கிற மாதிரி கேட்டுட்ருக்கும். என்னை தனியாக விட்டுருங்க, நிறுத்துங்க, என்னை நான் தூங்கணும் அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்ருப்பான் தூக்கத்திலேயே. அப்படியே கண்ணை திறப்பான். பார்த்தா அந்த ஜன்னலுக்கு வெளியிலேருந்து நிலாவோட வெளிச்சம் மாதிரி அவன் கண்ணில் பட்டுட்ருக்க மாதிரி இருக்கும். பார்த்தா அந்த கம்பிக்கு வெளியில் யாரோ ஒருத்தவன் வந்து ஹாரியை உத்து பார்த்துட்டே இருப்பான். அவனோட ஃபேஸ் ஃபுல்லாக ஃப்ரெக்கிள்ஸாக இருக்கும், புள்ளி புள்ளியாக. அந்த பார்த்துட்டு இருந்தவனோட தலைமுடி வந்து நல்லா செம்பட்டையாக இருக்கும். அவனோட மூக்கெல்லாம் நல்லா நீண்டு போயிருக்கும். பார்த்தா ஹாரியோட விண்டோக்கு வெளியில் ரான் வீஸ்லி தான் இருப்பான். இதோட சாப்டர் 2 டாபிஸ் வார்னிங் முடிஞ்சிருச்சு. 3rd சாப்டரை நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பாருங்கள். அன்டில் தென் பை பை, டேல்ஸ் பை மினி.